ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ட் ப்ரோக்ராமிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு பூபதி குமார் ஆர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து மென்டார் பூபதி குமார் சொல்லி ஒரு ஆப்பில் இங்கே இருக்கும். ஸோ இதில் லேர்ன் ஆர்ட் ப்ரோக்ராமிங் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓகே, உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் ப்ரோக்ராமிங் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை எப்படி வந்து பிஸ்னஸோட மார்க்கெட்டை வந்து எப்படி டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம், தென் அது இந்த கம்பெனியோட க்ரோத், இயர் பை இயர் க்ரோத்து, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியது, அதாவது என்னென்னா பிஸ்னஸோட லெவலை வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியது. ஒரு கம்பெனியில் எந்தெந்த இதில் வந்து எவ்வளோ இன்கம் வந்து க்ரெடிட் ஆகிட்டுருக்கு, ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான செலவுகள் அதிகமாகுது, ஸோ அதை பற்றி எல்லாமே தான் இந்த ஆப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ப்ரோக்ராமிங்கை நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது விண்டோஸில், தென் லினக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா கேட்டகரிஸையும் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இது ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, जी கால்ல பண்ணுங்க ஜி. ஓகே, இதில் நம்ம ஆர்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட் ப்ரோக்ராமை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆர்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து நார்மலாக ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆர்ட் ப்ரோக்ராமை பொறுத்தவரை என்னென்னா முழுக்க மேத்தமெட்டிக்கலான ஓரியன்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபு, சார்ட்டு இதெல்லாம் இந்த ஆர்ட் ப்ரோக்ராமில் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் அந்த ஆர்ட் ப்ரோக்ராமோட டீம் அதை டெவலப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருந்தது. தென் இது டெவலப்பரோட நேம் வச்சு இந்த ஆர்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணாங்க. இந்த ஆர்ட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என் நம்பர் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்ட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையிலும் தேர்ட் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இதை வந்து சப்போர்ட் பண்ணும். தேர்ட் பார்ட்டி, அதாவது என்னென்னா C++, .NET, தென் அதுக்கப்புறம் பைத்தானில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்ட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையில் ஒரு ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அந்த கோடில் எடுத்து நீங்கள் என்ன வேணால் ரிசர்ச் அண்ட் எதை வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸு, விண்டோஸு அண்டு மேக் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ங்கிறது வந்து ஒரு ப்ரீ டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் என்வாயன்மெண்ட் தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ட் ப்ரோக்ராமோட அதனுடைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்குறோம். தென் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட் ப்ரோக்ராமோட ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஆர்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு லாங்குவேஜ். இது வந்து சாஃப்ட்வேர் என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், இந்த ரெண்டும் தான் அதனுடைய முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த ஆர்ட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறதுன்னா உங்களோட ஈஸியாக வந்து அது இன்ட்ராக்ட் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட்டு அதனுடைய கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து சில தேர்ட் எல்லாமே லைப்ரரிஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்டினுடைய நம்பர் 1 சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த ஆர்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்ட் ப்ரோக்ராமை செட்டப் பண்ணுறதுக்கு நார்மலாக ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா
ரொம்ப சிம்பிள் கமெண்ட்ஸ் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கமெண்ட் லைனில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னா டேரெக்டாக ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் வரும். தென் ஒரு 2 கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்டிஜர் நம்பர் இருக்குது, 2 இன்டிஜர் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் 2 இன்டிஜர் நம்பர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு அது பிரிண்ட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் கன்சோல்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இதுதான் அதனுடைய லிங்க்கு. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆர் ப்ரோக்ராம் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெர்ஷன் வந்து நார்மலாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். தென் அதே மாதிரி லினக்ஸ்க்கு வந்து பைனரி ஃபைல்ஸாக இருக்கும். இதுதான் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்டு. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராம் வந்து உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். தென் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3D ஷார்ட் இதெல்லாம் கொண்டு வரக்காக யூஸ் பண்ணுறது இந்த கமெண்ட்டு. இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D ஷார்ட் இதெல்லாம் க்ரியேட் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் கமெண்ட் ப்ராம்ப்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஆர் கன்சோலு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி. ஆர் கன்சோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் இது யூஸ் பண்ணுற மாதிரி. ஆர் ஸ்டூடியோ அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எப்படி ஜாவாவுக்கு வந்து நெட்பீன்ஸ் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆர் ப்ரோக்ராமிங்க்கு ஆர் ஸ்டூடியோ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆரோட கன்சோலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். அந்த லெஸ் தேன் இந்த பர்டிகுலர் இந்த லெஸ் தேன் இந்த ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெசேஜை வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுற மை ஸ்ட்ரிங் அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டாக க்ரியேட் ஆகும். தென் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே கன்சோல் ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் நேம் test.r அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். அதை லினக்ஸில் ரன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸுன்னு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா r/script.test.r அப்படிங்கிறத அதை கொடுக்குறோம். இதை கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற சொல்லி ஒரு அவுட்புட் வருது. தென் அடுத்து என்ன அப்படின்னா ஆர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டு. இது எதுக்காக கொடுக்குறாங்க, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு என்னென்னா அந்த ப்ரோக்ராமில் அந்த பர்டிகுலர் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு வந்து என்ன சிம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் சிம்பிள் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறோம். ஸோ அந்த ஆஸ் சிம்பிள் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது இல்லை. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து நார்மலாகவே மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது போல் என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் பண்ணிக்கிறோம். கண்டிஷனை ஃபால்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டை வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸை அது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நார்மலாக மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸ் ஆர் சப்போர்ட் பண்ணுறதில்ல. பட் லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா இஃபை வந்து ஃபால்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நார்மலாக இந்த எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆக போகிறதில்ல அதுக்குள்ளே ஒரு வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு கண்டென்ட்டை நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ ஒன் வே டு யூஸிங் ஃபார் மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பைலர் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு இன்டர்பிரிட்டர் வழியாக தான் ரன் ஆகுது. அதனால் உங்களுக்கு கமெண்ட் வந்து கமெண்ட் பையாக எக்ஸிக்யூட் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸு டபுள் கோட்ஸு இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். நார்மலாக டபுள் கோட்ஸ் தான் இதில் வந்து அதிகமாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராமோட டேட்டா டைப்ஸ். ஆர் ப்ரோக்ராமோட டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது நார்மலாக சில டேட்டா டைப்ஸை நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ், லிஸ்ட், மேட்ரிக்ஸ், அரேஸ், ஃபேக்டர்ஸ், டேட்டா ஃப்ரேம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக வெக்டார் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இதுலேயும் ஒரு சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய டேட்டா டைப்ஸ் வெக்டாருக்குலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா லாஜிக்கல்னால் அவுட்புட் எப்படி இருக்குன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்குங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டிஜர் மெம்பர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இது மாதிரி இல்லையே. நியூமரிக்கில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்டிஜர்லேயே நார்மல் இன்டிஜர், லாங் இன்டிஜர்ஸ், எல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூ, தென் வந்து கேரக்டர், தென் வந்து ரா அப்படிங்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இந்த ASCII வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பெருசாக இருக்கும். இதுதான் வந்து ரா அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரூ அப்படின்னா கிளாஸ் வியை வந்து பிரிண்ட் பண்ணும்போது லாஜிக்கலாக 1, ஸோ லாஜிக்கல். அப்புறம் நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் 23.5 அப்படின்னு கொடுத்து அது பிரிண்ட் பண்ணேன்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2L அப்படின்னு கொடுத்து நான் அது பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அது ஒரு இன்டிஜர். ஸோ கிளாஸ் இப்போ வந்து 2 + 5னா காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு கிடைக்குது. ட்ரூ ஆஃப் இந்த வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. தென் ரா அப்படிங்கிற மாதிரி இன்புட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆர் ப்ரோக்ராமோட சில பேசிக்ஸ் தான் இந்த வெக்டார்ஸை பொறுத்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வெக்டார்ஸில் இதில் வந்து வெக்டார்ஸை க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஸோ சி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். சிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பைன்ட். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெக்டாரோட இதில் பொறுத்தவரை என்ன அப்படின்னா நான் ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அப்புறம் பிரிண்ட் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்பிள் பிரிண்ட் ஆகும்போது கிளாஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது என்ன கிளாஸ் கீழே வருது, அண்டர் கிளாஸ் என்ன அப்படின்னா ஸோ கேரக்டர் அப்படிங்கிற கிளாஸ் கீழே வருது. ஸோ வேல்யூ நல்லா பார்த்துங்க, ரெட்டு, க்ரீன், எல்லோ. ஸோ தென் கேரக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிளாஸ். ஓகே, தென் நம்ம அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஆரோட ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா லிஸ்ட்டில் சில வேல்யூஸை நான் கம்பைன் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா ஸோ அது மேபி வெக்டாராக இருக்கலாம், தென் வந்து ஒரு இன்டிஜர் நம்பராக இருக்கலாம், ஒரு நார்மலாக ஒரு சைன் வேல்யூ, மேத்தமெட்டிக்கல் வேல்யூவாக இருக்கலாம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுற பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட்னு கொடுக்கும்போது எனக்கு எல்லா வேல்யூவும் வந்துடுது. ஸோ அதனுடைய டைப் என்ன அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ஆரில் சிம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட் திங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நான் கேரக்டர் ஸ்டார்ட், இது வந்து வெக்டாருக்கு கேரக்டர் ஸ்டார்ட் க்ரியேட் பண்ணுறேன். தென் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். தென் மேட்ரிக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு ஃபார்மேட். ஸோ இதில் எத்தனை ரோ எத்தனை காலம், பை த காலம் ரோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூன்னு கொடுத்தனா பை த காலம்ங்கிறது ட்ரூ ஆயிரும். தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அரேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னோட சி ஆஃப் க்ரீன், எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டு அரே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறேன். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பொறுத்தவரை n லெவல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெட், எல்லோ நார்மலாக இது க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ஃபேக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். தென் ஃப்ரண்ட் பேக் ஃபேக்டர் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எனக்கு அவுட்புட்டாக வருது. தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ரேம்ஸ். ஸோ டேட்டா ஃப்ரேம்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ n நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அந்த n நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸை எனக்கு ஒரு ஃபார்மேட்டில் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ நான் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெக்டாரையும் எனக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறது தான் இந்த டேட்டா ஃப்ரேம். இந்த ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் எனக்கு அவுட்புட் வருது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் 2 டாட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து வேலிடு. அதில் வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அல்பபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகலாம். பட் ஆனால் ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்டார்ட் ஆகலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து வேலிட், இது வந்து இன்வேலிடுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்க்கலாம். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேரியபிளுடைய அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் அசைன்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ வேரியபிள் நேம் சரிங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேரியபிள்ஸை ஃபைன் பண்ணுறது, க்ரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா print ls அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் லிஸ்ட்டெல்லாம் நமக்கு அவுட்புட்டாக வந்துடும். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா print pattern அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே நமக்கு ஸோ ஒரு பேட்டர்னில் என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ எல்லாமே இதில் வந்துடும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் த வேரியபிள், தென் டெலிட்டிங் த வேரியபிள். ஓகே, மீதி வரக்கூடியதை
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.